அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி மண்டே. டெக் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் வயர்ட் இயர்ஃபோன்ஸ்க்கான கிவ்அவே வீடியோன்னு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒருவேளை கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணலன்னா நான் கார்டு கொடுக்குறேன். அந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி கிவ்அவே வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 395ல இன்றைக்கும் Paytm Contest இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இன்றைக்கி முதல்ல பார்க்க போகிற டெக் அப்டேட் மறுபடியும் டெக் அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடானது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். யூஎஸில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் வெர்மாண்ட் இங்கே வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து COVID-19 டெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவிக்காக பண்ணுற மாதிரி ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஏஐ சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சாஃப்ட்வேர் மெத்தட் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெத்தட் மூலயமா ஒருத்தருக்கு COVID-19 பாசிட்டிவாக நெகட்டிவான்னு 1 மணி நேரத்தில் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மெத்தடில் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளட் சாம்பிள்ஸ், இது மூலியமாக தான் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாக அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிசிஆர் மெத்தட், இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்க மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு தொண்டையில் இருக்கக்கூடிய ஸ்வாப் யூஸ் பண்ணி தான் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் ஏஐ மூலியமாக கண்டுபிடிக்கும் போது வந்து பிளட் சாம்பிளில் கண்டுபிடிக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 95 to 99% வந்து அக்யூரேட்டாக வந்து இது ரிசல்ட் கொடுத்துரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஏஐ மெத்தட் மூலயமா வந்து ரொம்பவே குவிக்காக வந்து டெஸ்ட் ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம். அதாவது அதிகம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து ரொம்பவே குவிக்காக வந்து எத்தனை பேருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு டெஸ்ட் பண்ணி வந்து இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வர்றது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதை யூஎஸில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் லெபார்டரிஸில் கொண்டு போய் இவங்க வந்து டெஸ்ட் பண்ண போகிறதா தெரியுது. ஒருவேளை ப்ராக்டிக்கலாக இது வந்து பெஸ்ட் மெத்தடாக இருந்ததுன்னா வந்து குளோபலாகவும் நிறைய இடங்களில் வந்து இது யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் இது ரொம்பவே அஃபோர்டபுள் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர் கூகுள் குரோமா இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்து 2019 மேலேருந்து அட்ரோசெக் அப்படிங்கிற ஒரு மேல்வேர் வந்து இன்ஜெக்ட் ஆகி இருக்கிறதா வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேல்வேர் எப்படி இன்ஜெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏதாவது ஃபைல்ஸ் வந்து ப்ரௌசர் வழியாக டவுன்லோட் பண்ணும்போது வந்து அதாவது எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் வந்து ரன் பண்ணுவோம், setup.exe அப்படின்னு ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி மேல்வேர்ஸும் வந்து நமக்கு தெரியாமலே வந்து இன்ஜெக்ட் ஆகிடும். ஒன்ஸ் இது டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய குரோம் எக்ஸ்டென்ஷனாக இருக்கட்டும், இல்லைனா ப்ரௌசராக இருக்கட்டும், எங்கெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுமோ அங்கெல்லாம் வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்சஸ் பண்ணிடும். ஸோ ஹேக்கர்ஸ்க்கு எப்போ வேணுமோ நம்மளுடைய எல்லா இன்ஃபர்மேஷனை தான், நம்மளுடைய எல்லா க்ரெடென்ஷியல்ஸும் இவங்க கலெக்ட் பண்ணுற மாதிரி வந்து இந்த மேல்வேர் ஆக்ட் பண்ணியிருக்கதா தெரிஞ்சு. ஸோ தற்சமயம் இது சைபர் டீம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் கரெக்ஷன் வேலையிலையும் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி அன்னெசரி எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ் ஏதாவது நம்மளுடைய கம்ப்யூட்டரில் நம்ம ப்ரௌசர் வழியாக நம்ம டவுன்லோட் பண்ணியிருந்தால் எல்லாமே நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் ரீசெண்டாக அவங்களுடைய ஓன் சிப்பில் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான cellular modem chip இதையும் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன iPhone 12 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் வந்து குவால்கமோட கொலாப் பண்ணி தான் அந்த மோடம் சிப்பை வந்து பர்ச்சேஸ் பண்ணி இன்கார்பரேட் பண்ணி வந்து சேல் பண்ணாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டைம் அதாவது iPhone 13 சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிளுடைய ஓன் ஃபேமிலி சிப்பாக தான் இருக்கும். அவங்களுடைய செல்லுலர் மோடம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. அதுக்கான ஒர்க்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஆனால் குவால்கம் அண்ட் ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கான பார்ட்னர்ஷிப் வந்து ஒரு லைசன்ஸாக வந்து டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் ஆப்பிள் வந்து அவங்களுடைய சிப்பை கொடுக்குறாங்களா, இல்லைனா வந்து iPhone 13ல் குவால்கமோட இது கொடுக்குறாங்களான்னு. அமேசானுடைய வாய்ஸ் அசிஸ்டன்ட் அலெக்ஸாவில் வந்து ஒரு புது அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். தற்சமயம் இது யூஎஸில் இருக்கக்கூடிய அலெக்ஸா யூனிட்ஸில் தான் இருக்குது. மற்ற இடங்களில் இனிமேல் தான் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கொண்டு வந்திருக்க அப்கிரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்டராக்டிவ் டீச்சிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இன்டராக்டிவ் டீச்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக அமேசான் அதாவது எந்த வாய்ஸ் அசிஸ்டன்ட்னாலும் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அதுக்கு தெரியல அப்படிங்கும்போது நம்மளே தான் திரும்பவும் போய் மேனுவலாக செட்டிங் வந்து சரி பண்ணுற மாதிரி இருந்தது. ஆனால் இனிமேல் வந்து நம்ம சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து அதுக்கு புரியல அப்படிங்கும்போது அப்படின்னா என்ன அப்படின்னு பதிலுக்கு அது ரிப்ளை கேட்குற மாதிரி ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா வந்து ரீடிங் மோடுக்கு லைட் செட் பண்ணு அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது வந்து அலெக்ஸா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கல அப்படின்னா வந்து ரீடிங் மோட்னா என்ன அப்படின்னு வந்து பதில் கேட்குற மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் வந்து
வந்து நம்ம சொல்ல முடியும். அதாவது 30% பிரைட்னஸ் குறை இல்லைனா 50% பிரைட்னஸ் குறை அப்படின்னு நம்ம திரும்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோம்னா அது ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும், அதை ரெஜிஸ்டரும் பண்ணிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரீடிங் மோட் அப்படின்னு சொன்னாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 50% வந்து பிரைட்னஸ் குறைக்கிற மாதிரி வந்து ஒரு புது இன்டராக்டிவ் டீச்சிங் இல்லைனா லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு அப்கிரேட் கொண்டு வந்திருக்காங்க. MIUI 12 அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ Xiaomi அண்ட் Redmi ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ரோல் அவுட் ஆகுது. அது மட்டும் இல்லை Android 10லேருந்து Android 11 அப்டேட்டும் வந்து பேரலாக ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்ன கன்ஃபியூஷன்னா வந்து எந்தெந்த டிவைஸ்க்கு இருக்குது, அதாவது எல்லா யூசர்ஸுமே வந்து கம்யூனிட்டி ஃபாரமில் போய் அவங்களுடைய டிவைஸ்க்கு இருக்கா இல்லையான்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால வந்து Xiaomi தரப்புலேருந்து ஒரு அஃபிஷியல் லிஸ்ட், அதாவது வந்து MIUI 12 அப்டேட் அதுக்கப்புறம் Android 10 to 11 அப்டேட் வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு இருக்குது, எந்த டைம் ஸ்டாம்பில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மந்த்தும் வந்து மென்ஷன் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு தான் வந்து MIUI 12 அப்டேட் அதுக்கப்புறம் வந்து Android 11 அப்டேட் வந்து எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அதாவது Redmi K20 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, Poco X2க்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாம் நவம்பர் டு டிசம்பர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க கொடுத்துருக்க லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2021 வரைக்கும் அப்டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த லிஸ்ட்டில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். Xiaomiயுடைய Mi 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கிட்ட லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ் வருது. இதோட லைவ் இமேஜஸ் ஆல்ரெடி வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த லைவ் இமேஜில் எப்போ மாதிரி இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் அவுட்லுக்கோட இருந்தது. அது மட்டும் இல்லை இந்த Mi 11ல் வந்து இவங்க 2 ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கலாம், Mi 11 அதுக்கப்புறம் Mi 11 Pro. இதில் Mi 11 வந்து உங்களுக்கு 55 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் Mi 11 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ Xiaomiயுடைய Mi 11 ரொம்பவே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லை Xiaomi இந்தியாவில் டிசம்பர் 16 அன்னைக்கு அவங்களுடைய ப்ரீமியம் டிவி Mi TV Q1 55 இன்ச் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டிவியுடைய ரீட்டெயில் பாக்ஸ் இமேஜ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ ரீட்டெயில் பாக்ஸ் இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரைஸஸும் ரிவீல் ஆயிருக்கு. இங்கே ரிவீல் ஆயிருக்க ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ QLED டிவி வந்து உங்களுக்கு 59,000 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பாக்ஸை விட வந்து இவங்க கம்மியாக தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 50,000க்கு லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு QLED டிவி இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோடைய Y சீரீஸில் Vivo Y12s இந்தியாவுடைய BIS சர்டிஃபிகேஷன் லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே குவிக்காக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். Vivo Y12s அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி இது குளோபலாக லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன். ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக வந்து இது MediaTek Helio P35ல லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக லான்ச் பண்ணது வந்து 10,500 கிட்ட லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்தியாவிலையும் அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அதே ஸ்பெசிஃபிகேஷனோட விவோடைய Y12s ரொம்பவே குவிக்காக நம்ம எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லை Infinix தரப்புலேருந்து டிசம்பர் 16 அன்னைக்கு இந்தியாவில் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகுது. Infinix Smart HD 2021 எடிஷன் இந்த பேரில் லான்ச் பண்ணுறாங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி லெவல், அதனால உங்களுக்கு HD டிஸ்பிளே தான். 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. எப்போ மாதிரி ஒரு நல்ல அவுட்லுக்கும் இவங்க கொடுக்குறாங்க. பட் இந்த 5000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது வந்து 5 வாட் சார்ஜர் தான் கூட கொடுக்குற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 5,999. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு டீசென்ட் அவுட்லுக்கில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Infinix தரப்புலேருந்தும் இந்தியாவில் என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன் டிசம்பர் 16 அன்னைக்கு ஃப்ளிப்கார்ட்டில் லான்ச் ஆகுது. OnePlus 9 5G உடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட்ஸ் ஆன் லைவ் இமேஜ் வந்து ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த லைவ் இமேஜ் அப்படின்னு சொல்லும்போது எக்ஸாக்டாக ஒரு ப்ரோட்டோடைப் இமேஜ் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஏன்னா இது ப்ரோட்டோடைப். ஸோ OnePlus 9 உடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. சென்சார்ஸ் எல்லாம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த சென்சார்ஸ் வந்து 48 மெகா பிக்சல் பிரைமரி சென்சாராக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அதே ஃப்ரண்ட் பேனல் பஞ்ச் ஹோல் நாச்சோட ஃப்ரேம்ஸ் வந்து மெட்டல் ஃப்ரேம்ஸ், பட் இங்கேயும் வந்து 3.5mm ஆடியோ ஜாக் உங்களுக்கு மிஸ்ஸிங். இந்த அவுட்லுக்கோட OnePlus 9 5G நம்ம எதிர்பார்க்கலாம். மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இது Snapdragon 888 இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு டிஃப்ரெண்ட் அவுட்லுக்கோட OnePlus 9 5G ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆக போகுது. சாம்சங்குடைய பாப்புலரான A சீரீஸில் Samsung Galaxy A72 இதுவும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக ரொம்பவே குவிக்காக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட கேஸ் ரெண்டர் இமேஜஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கேஸ் ரெண்டர் ரிவீல் ஆனதுனால இதோட அவுட்லுக் நமக்கு தெரிய வந்திருக்கு. ஸோ Samsung Galaxy A72 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் உங்களுக்கு சென்டர் பஞ்ச் ஹோல் நாச்சில் தான் லான்ச் ஆகுது. ரியர் சைடில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா, இந்த ரெண்டர்ஸில் உங்களுக்கு டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர், மைக், அதுக்கப்புறம் 3.5mm ஆடியோ ஜாக் வந்து உங்களுக்கு பாட்டமில் இருக்குது. அதே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைடில் எதுவுமே இல்லாததுனால இது AMOLED பேனல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட Samsung Galaxy A72 ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனாக இதுவும் வந்து ரொம்பவே குவிக்காக லான்ச் ஆகலாம். அடுத்ததான் இன்னைக்கு Paytm Contestக்கான கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். அமேசானுடைய அலெக்சா யூனிட்ல வரப்போகிற புது அப்டேட் ஃபீச்சர் என்ன
என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் எனக்கான கேள்வி. திரும்பவும் சொல்கிறேன், அமேசானுடைய அலெக்ஸா யூனிட்டில் வரப்போகிற புது அப்கிரேடுடைய பேர் என்ன? அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரெண்டாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்ட பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் எலக்ட்ரோக்ரோமிக் டெக்னாலஜி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து பிரபு கண்ணன். கங்க்ராச்சுலேஷன் பிரபு. நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கையும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.